அனைவருக்கும் வணக்கம். சசிகலாவின் அக்கா வனிதா மணியின் 3வது மகன் சுதாகரன். சசிகலாவுக்கு வாரிசு இல்லை. இதனால் அவர் அக்காவின் மகன்களை தன் பிள்ளைகளாக பார்த்தார். அதுவும் சுதாகரன் மீது சசிகலாவுக்கு பாசம் அதிகம். இந்த பாசம்தான் ஜெயலலிதா தத்து எடுக்க காரணமாக இருந்தது. வளர்ப்பு மகனாக இருந்த சுதாகரனுக்கு சிவாஜியின் பேத்தியை திருமணம் செய்து வைத்தனர். இந்த திருமணத்தை பார்த்த இந்தியாவே வாயை பிளந்தது. இந்த திருமணம்தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகவும் பின்னாளில் காரணமாக அமைந்தது. அன்றே தவறு என்று உணர்ந்த ஜெயலலிதா கார்டனை விட்டு சுதாகரனை விரட்டி அடித்தார். ஜெயலலிதாவிடம் இருந்து அபேஸ் செய்த பணத்தை வைத்து சுதாகரன் சின்ன எம்ஜிஆர் என்ற அடைமொழியுடன் செல்வச் செழிப்புடன் தமிழகத்தை சுற்றி வந்தார். ஆட்சி மாறியதும் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை சுதாகரனின் தீநகர் வீட்டிலும் அபிராமபுரத்தில் உள்ள அலுவலகத்திலும் அதிரடியாக சோதனை நடத்த உத்தரவிட்டார். அப்போது அங்கு 88 கிராம் ஹெராயினை போலீசார் பறிமுதல் செய்து கைது செய்தனர். சுதாகரன் துப்பாக்கியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கு கடுமையாக்கப்பட்டது. 108 நாட்கள் சிறையில் இருந்தார் சுதாகரன். இந்த வழக்கு இன்றும் நடைபெற்றுதான் வருகிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசியுடன் சுதாகரனும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு 20 வருடங்கள் வழக்கு நடந்தது. இதில் அன்று 66.65 கோடி என்று மதிப்பிடப்பட்ட சொத்து இன்று 65,000 கோடிக்கு சமமாகும். ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. இப்போதுதான் சின்ன எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் சுதாகரன் அதிமுகவில் என்ட்ரி கொடுக்க தயாராகிவிட்டார். அதிமுகவே முழுவதுமாக ஆட்டையை போட்டுட்டீங்க சின்னம்மா, பிரச்சனைக்குரிய சொத்தையாவது எனக்கு தாருங்கள் என்று கேட்டு வருகிறார். அந்த சொத்தால் நான் ஜெயிலுக்கு போய் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன், அது எனக்குத்தான் வேண்டும் என்று சசிகலாவை மிரட்டியும் வருகிறாராம். இதனால் சின்ன எம்ஜிஆருக்கும் சசிகலாவுக்கும் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இன்னும் சில தினங்களில் இது வெடிக்கலாம் என்றும் அதிமுகவின் உள் வட்டாரங்கள் கூறியதாக தெரிகிறது. நன்றி.